ஒரு அருட்பணியாளர் இருக்கிறார் என்றால் தன்னுடைய தந்தையை தாயை விடுத்துவிட்டு இந்த பணிக்காக வருகிறார். ஒரு அருட்சகோதரியானவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய உற்றார் உறவுகளை விட்டுவிட்டு இந்த பணிக்காக வருகிறார் என்றால் அவர்களுக்கு கடவுள் 100 மடங்கு இந்த உலகத்திலே உறவுகளை கொடுப்பார். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அப்பா அம்மா தான் இல்லையா? எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்பா அம்மா தான். ஆனால் இந்த துறவு வாழ்க்கை என்று வருகிற போது அருள் சகோதரிகளுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் இந்த துறவு பணியிலே கடவுளுக்காக இந்த குடும்பத்தை விடுத்து விட்டு வருகின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த பணி வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லாருமே எங்களுக்கு தந்தையாக தாயாக இருக்கிறார்கள். எந்த பங்கில் இருக்கிறனோ எனக்கு எல்லாருமே என்னுடைய பெற்றோர்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய உறவுகள். என்னுடைய கூட பிறந்தவங்க 2 பேராக இருக்கலாம். ஆனால் கடவுள் அவர்களை விட மேலாக ஏராளமான உறவுகளை கொடுக்கின்றார். நான் என்னுடைய பெற்றோரை நான் எப்படி கவனிப்பேனோ, எப்படி பார்த்து கொள்வேனோ, அதே போன்று இந்த பணி வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற என்னுடைய தாய் போன்ற அவர்களை, என்னுடைய தாய்மார்களை, என்னுடைய தந்தையர்களை அவர்களை நான் பேணி பார்க்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உறவுகளை நான் அன்பு செய்வது போன்று, என்னுடைய இரத்த உறவுகளை நான் அன்பு செய்வது போன்று அவர்களை விடுத்து விட்டு வந்திருக்கிற நான் என்னுடைய சக வாழ்விலே, சகோதர வாழ்விலே சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் என்னுடைய சகோதரனாக நான் பார்த்து நான் அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். என் பொருட்டு தந்தையோ தாயையோ நில புலன்களையோ சகோதர சகோதரிகளை விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக இந்த உலகத்திலே பெறுவார். நீங்கள் எல்லோருமே எங்களுடைய இந்த குருத்துகளுக்கும் அருள் சகோதரிகளும் நீங்கள் தான் உறவுகள். நீங்கள் தான் எங்களுடைய குடும்ப உறவுகள். பல மடங்கான சகோதர சகோதரி ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக நாம் வருகிற போது கடவுளிடமிருந்து கண்டிப்பாக கைமாறு கிடைக்கும்.